கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினி நாமத்தினால் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா இதிலும் பெரிதான காரியத்தை நீ காண்பாய். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யோவான் 1:50, யோவான் 1:50 இயேசு நாத்தான்வேலை பார்த்து சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிறார். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய், காணச் செய்வாய். என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பிறந்து வளர்ந்து இதுவரைக்கும் உங்கள் வாழ்நாளில் இதுவரைக்கும் காணாத பெரிய காரியத்தை நீங்கள் காண்பீங்க. இதுவரைக்கும் கண்டதெல்லாம் சாதாரண காரியம். இதுவரைக்கும் நீங்கள் காணாத பெரிய காரியத்தை நீங்கள் காண்பீங்க. அந்த காரியம் நடக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 60:5 உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் படிக்கு பெரிய காரியத்தை காண்பீர்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சந்தித்து சொன்னால் இப்படி தான் இருக்கும். நாத்தான்வேலைங்கிற ஒரு மனிதனை பிலிப்பு கூப்பிடும் பொழுதே அவன் சொல்கிறான், நாசரத்திலிருந்து ஒரு நன்மை பிறக்கக்கூடுமா? அவனுக்கு சந்தேகம். இன்றைக்கி நிறைய பேருக்கு சந்தேகம். என் லைஃப்பையும் ஆசீர்வதிப்பாரா? சந்தேகம். எனக்கும் நல்ல காரியம் நடக்குமா? சந்தேகம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? சந்தேகம். இந்த சந்தேகம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய சந்தேகம் முழுவதையும் கத்த தீர்க்க போகிறாரு. பிறந்த நாள் முதல் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகம் எல்லாம் தீரப்போகிறது. அதுக்கு பிலிப்பு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வந்து பார். அந்த நாத்தான்வேல் இந்த வந்து பார் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுதான் இப்போ எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்கும். அதுதான் பெரிய காரியம். எலிசா சொன்னார், நாகமனை பார்த்து யோர்தானுக்கு போ, 7 முறை ஸ்நானம் பண்ணு, பெரிய காரியத்தை காண்பார். இப்போ டென்ஷன் ஆயிட்டார் நாகமான், பயங்கர டென்ஷன். ஏன் ஊரில் இதை காட்டிலும் நல்ல நதிகள்லாம் இருக்குதே, நல்ல நதிகள்லாம் இருக்குதே. அப்போ வேலைக்காரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 5:13 பெரிய காரியத்தை சொன்னால் செய்வீர்ல, சின்ன காரியம் செய்யும், பெரிய காரியத்தை கற்று செய்வான். சிம்பிளாக சொல்லிட்டார். அவ்வளோதான். அவன் லைஃப்லையே, அவன் வாழ்க்கையிலேயே அவன் இப்படி ஒரு சரீரத்தை பார்த்துருக்க மாட்டான். சிறு பிள்ளைகளுடைய சரீரம் போல. ஆனால் என்ன அர்த்தம்னா, அவன் சரீரத்தில் எந்த காயமும் இல்லை. அந்த ஹோல் பாடியும் க்யூர் ஆகிட்டு. இன்னைக்கு இது வர காணாத காரியம். ஆண்டவருடைய காரியம்லாம் இப்படி தான் இருக்கும். காற்றை காண மாட்டேன், மழையை காண மாட்டேன், தண்ணீரை காண்பார். 2 ராஜாக்கள் ஆண்டவர் சொல்கிறார் 5:13-15-17 அதிசயமான காரியத்தை காண்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மிகாயேல் 15 கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார், பெரிய காரியத்தை காண செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதிலும் பெரிதானவைகளை இவர்கள் காண செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். பிறந்த நாள் முதல் இதுவரை காணாத பெரிய காரியத்தை காண்பீர்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.